தாயின் கரத்தினாலே ஆமாங்க பிள்ளை வேண்டாம் என்று வெறுக்கும் பிள்ளை பிறக்க வேண்டுமா? என் அருமை தாய் என்ன செய்தார்? என்ன செய்தார்கள்? யாரோ மாறி நேரம் உலகம் விழிக்கா முன்னும் ஆமாங்க கங்கையோ ஆழ்ந்த ரத்தனையில் இருக்கின்ற நேரம் யமுனா நதியை சென்றடைந்து என்னுடைய தாய் அம்மா கங்காதேவி தாயே ஈன்றெடுக்க தெரிந்த பிள்ளை நான் வளர்த்தெடுக்க தெரியாது உலகப்படி பாவத்திற்காக அஞ்சி வெகுளியாக உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் அம்மா. உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அம்மா. என்னுடைய குழந்தையை கரை சேர்ப்பதோ இல்லது ஆற்றோடு ஆற்றாக மண்ணோடு மண்ணாக வாழ்ப்பதோ உன்னுடைய கடமையே என்று சொல்லி நேத்திரத்தில் நீர் சொரிய என்னுடைய தாய் அந்த பேடையை கடத்தி கரையேறினார்கள். உங்களுடைய தாய் எந்த தாயாவது இந்த வேலை செய்திருப்பாங்களா? யாரும் செய்திருக்க மாட்டாங்க. என்னுடைய தாய் செய்தார்கள். உங்களுடைய தாயானவர்கள் செய்தார்கள். அன்று என்னுடைய தாய் செய்த வினையைதான் ஆமாங்க இப்பொழுதும் பாமர மக்கள் சிலர் அறிவற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலையை இப்போ செய்து நிறுகிறாங்க. என்ன செய்யுங்க? அறிவற்ற வேலை. எந்த வேலை? உங்கள் தாய் செய்த வேலை. தாய் தந்தை தெரியாது கொண்டு போய் எங்க விடுறாங்க? அனாதையா விட்டுட்டு வந்துடுறாங்க. அது யார் செய்த வேலைன்ற? உங்கள் தாய் செய்த வேலைதான். அன்று என் தாய் காட்டிய வழிதான். தண்ணியில விட்டாங்க உங்க அம்மா, இப்ப இருக்கிறவங்க குப்பை தொட்டியில போட்டு வராங்க. அப்படி என் அருமை தாய் செய்த வினையார். ஆமாங்க அங்கே என்னுடைய தாய் முன்போல கன்னிப்புறம் வர வேண்டும் என்று உரைக்க என் அருமை தந்தையை கொண்டு வந்த கமண்டலத்தை பேர்பாதிகள் சிறதிலே கொட்டினார். அவர் என்னை ஈன்ற நினைவுகள் அத்துணையும் மறந்து அவர் முன்போல இல்லத்தை சென்றடையே அங்கே அடித்து வரும் ஜலமே ஒரு தொட்டிலாகவும் முயன்று வரும் மலையோசையே தாய்மார்கள் மயலை செல்வங்களாக வழங்கும் குழந்தைகளுக்கு பாடும் ஆறாரோ பாட்டாகவும் தவழ்ந்து 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 அஸ்தினாபுரத்து துறைமுகத்தை அதிகாலை வந்து அடைகிறதா. ஆமாங்க திரு என்று சொல்லக்கூடிய செல்வத்திற்கு அதிபதியாம் திருதராசுத மகாராஜா அன்னவருக்கு சாரதியாக விளங்கும் அதிரதன் சுதன் தேர்ப்பாகன் என்று சொல்லக்கூடிய ரதேயன் ரதத்தை செலுத்தி வருகின்ற போது ஆற்றிலே அடித்து வரும் பேடையை கண்ணுக்கு பார்த்து விட்டார். மன்னா என்றுமே கண்டறியாத ஒரு அதிசயத்தை பார்த்தீர்களாய் என்று யமுனா நதியிலே ஒரு தங்கமடமான பேடை அடித்து வருகிறது என்று சொல்ல நீரிலே அடித்து வருகிறது அப்படின்னு சொல்கின்றார். இந்த காலத்தில் இருந்து முக்காலம் வரையிலும் எந்த பொது உடைமை கிடைத்தாலும் அது எதற்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தங்க. அதுபோல ஆமா அடே ரதேயா அந்த பேடையை கண்டவன் நீ நதியிலே இறங்கி எடுத்து வரப்பட்டவன் நீ அந்த பேடைக்குள் எப்பொருள் இருந்தாலும் நீ எடுத்துக்கொள். உள்ளே எந்த பொருள் இருந்தாலும் நீ எடுத்துக்க. அந்த தங்கம் சொன்னப்ப ஆமாங்க அந்த பேடையை கொண்டு வந்து அரண்மனையில் ஒப்படைத்து விடு என்று சொல்ல ஆனா அவனுக்கு ஒரு சோதனை. ஆமாங்க திருவிராட்டத்துக்கு ஒரு சோதனை, அவருக்கும் ஒரு சோதனை. திருமணம் முடிந்த நாள் முதற்கொண்டு அவருக்கு அந்த நேரத்தில் பிள்ளை என்பது கிடையாது. பல ஆண்டு காலங்கள் உருண்டோடி சென்றன. குழந்தை என்பது கிடையாது. ஒன்று அவர் தேர்வட்டியாக விளங்கும் அதிரதனுக்கும் பிள்ளை என்பது கிடையாது. குழந்தை என்பது கிடையாது. மனைவி ராதை ரதேயனுக்கும் பிள்ளை என்பது கிடையாது. அன்றாடம் கணவன் மனைவி இருவருமாக அன்றாடம் ஆதவனை தொழில் இருக்கிறார். நான் இறைவா ஒளி கடவுளை எங்களுக்கு ஒரு மகளை செல்வத்தை அனுமதிக்க மாட்டாயா என்று ஆமாங்க இரு கரங்களையும் கூப்பி பக்தி நிலையோடு சூரிய பகவானை வழிபட்டுக் கொண்டு வருகிறார்கள். சூரிய பகவானே வழிபட்டு வருகிறார்கள். எங்கள் எண்ணங்கள் என்றுதான் நிறைவேறுமோ ஒளி கடவுளே என்று இறைவனை துதித்தனால் அவர்களுக்கு நெருங்கி விட்டன. ஆமாங்க அவர்கள் பலனடையும் காலங்கள் வந்துவிட்டது. நதியிலே அடித்து வரும் பேடை எடுத்து வா ரதேயா என்று சொன்னவுடனே மன்னனுடைய ஆக்ஞாவனை வரலாம். அப்படி
மன்னரை சொன்ன வார்த்தையை தட்டாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக இறைங்கனான் அதிலே ஆமாங்க அடித்து வரும் மிதந்து வரும் பேனை எடுத்தார் வைத்து கரை மீது வைத்தார் கரை மீது திறந்து பார்த்தார் தேர்ப்பாகன் பொன் பொருளாக இருந்தால் மன்னனத்தில் கொடுத்து விட்டிருப்பார் என்னை சுற்றி பல வகையான வஸ்துக்கள் இருப்பதை கண்டு இவன் சாதாரண குழந்தைகள் இவன் தான் வஸ்வபதி வஸ்வசேனன் என்று அந்த நேரத்தில் எனக்கு முதன்மையாக பேர் கொடுத்தவர் எங்க அப்பா வளர்ப்பு தந்தைதான். ஆமாங்க, ரதேயன் அன்புரத்தானி. ஆமாங்க, என்னை சுற்றி இருக்கும் பொன்புருவம் கண்டார், என் செவியிலே குண்டலங்களை கண்டார், என் மார்பிலே சூரிய பிரகாசம் போன்ற கவசத்தை கண்டார், என்னை வாரி கட்டி எடுத்து இரு கரங்களால் மார்போடு மார்பனைத்து இந்த அழகான தெய்வீக குழந்தைக்கு நாம் என்ன பெயர் சூட்டலாம் என்று கருதுகின்ற வேளையிலே என்னொருவை தந்தை சூரிய பகவான் அசரீராக தோன்றினார். அதே ரதேயா கங்கையிடமாக கண்டெடுக்கப்பட்ட இந்த குழந்தை செங்கதிரவனுக்கு பிறந்த இந்த குழந்தை கர்ணம் என்பது காதினிடமாக கொண்டளவும் மார்பிடமாக உதவும் தைத்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்று மார்போடு மார்பனைத்து மன்னனுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று முற்பட்டார். ஏன் மன்னனுக்கு தெரிஞ்ச எனக்கு வேணும் அவரு கேட்பாரு. ஆதலால் தங்கமடமான பேடையை கொண்டு போய் அரண்மனையில் ஒப்படைத்து விட்டு இந்த பிள்ளை எடுத்து சென்ற அவர் மனைவியை ராத இடத்தில் கொடுக்க அவர் மடி மீது சுமக்க அவர் கொங்கையிலேயே பால் சொரிந்தன. அந்த அம்மா பிள்ளை பெறாத அம்மா கிட்ட பால் சொரிந்தது. என்ன இது தெய்வீக குழந்தை ஐயா என்று கணவன் மனைவி இருவருமாக மாறி மாறி முத்தத்தை பெய்து வானிலை வரும் வெண்மதியை சுட்டிக்காட்டி அன்னத்தை உண்ணமாட்டேன் என்று சொல்கின்ற வேளைகளில் ஒரு கிண்ணத்தில் மதிலெடுத்து உல்லாச தாளாட்டி உற்சாகத்தோடு என்னை வளர்க்க முற்பட்டார்கள். ஒரு பொன்பொருளை எத்தனை நாளைக்கு வேண்டுமானால் மறைத்து வைக்கலாம். மண்ணில போட்டு மூடி வச்சிருக்கோம், எத்தனை வருஷம் வேணாலும் எடுக்கும். ஒரு பிள்ளையை மறைத்து வைத்திருக்க முடியவே முடியாதுங்க. ஆனால் ஆண்டுகள் பல கடந்தன. ஓடி விளையாடு பருவம் உள்ளவர் ஆகினேன். நீங்கள் அஸ்தினாபுரத்திலே தேர்த்து விழா நடக்கிறது என்று சொல்லமா ஒரு விழா நடக்குது, வெறும் விழா நடக்கிறது. அந்த இடத்துக்கு போகாது இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆதலால் கணவன் மனைவி இருவருமாக என்னை தோளிலே சுமந்து சென்ற அரண்மனையில் விடுத்துவிட்டு அரசாங்க வேலைகளை விடுத்துக் கொண்டிருக்கின்ற போது ஓர் சமயத்திலே திருநாட்டு மகாராஜா உணர்ந்துகின்ற போது மேற்பலார்சியால் ஏற்பட்ட சாபத்தின் விளைவு இதை இந்த உபச்சரணம் பண்ணிட்டு போறாங்களே சுவையான அன்னத்தை ஆதலால் இவர்கள் ஆனா பெண்ணான் தான் கேட்டாராம். ரெண்டு கண்ணும் தெரியாதவனா ஆனா பெண்ணு ஏன் கேட்கின்ற அங்க வைக்கிற சாப்பாட்டு சாப்பிட்டு போறவனா கேட்கறவன கேள்வி. அங்கே வேற்பலாரிசி கோபம் அடைந்தார். எப்பொழுது உணவருந்துகின்ற போது இந்த அந்நித செயலை நீ புரிந்தாயோ மன்னா இன்று முதற்கொண்டு உனக்கு 32 களத்திலே அன்னத்தை பரிமாற வேண்டும். 32 களத்தில் அன்னத்தை பரிமாற வேண்டும். அந்த தட்டுல 32 தட்டுல பரிமாறணும். 32 தட்டிலே அதுல உங்க கரத்தை வைத்து ஒரு பிடி எடுத்தாது மற்ற பிடி சாதம் அனைத்து புழுவாக மாற வேண்டும். ஒரு பிடி எடுத்த உடனே அனைத்தும் புழுவாக மாற வேண்டும் என்று சொல்ல அவனுமே நீண்ட நாட்களாக சாப்பிட்டு வருகிறார். இந்த சாப விமோச்சனம் எப்பொழுது விலகும் சுவாமி என்ற ஒரு பாதத்தில் விழுந்து கேட்கின்ற போது அப்படி கேட்கின்ற போது சந்திர குலத்திலே சுந்தரம் போலி யார் ஒருவன் அவதரித்தவர் உண்மையான களத்திலே அவனுடைய கரம் படுகிறதோ அன்றல்லவா மாறும் என்று உரைத்தார். அவனவே என்னை அரண்மனையிலே கொண்டு போய் விடுத்து விட்டு அரசாங்க வேலைகளை முடித்துக் கொண்டிருக்கும் தேர்ப்பாகன் ஆடி ஓடி கணவன் மனைவி இருவர்களும் ஆடி ஓடி வேலை செய்யறாங்க. அரசாங்க வேலையை கவனிச்சு மகாராஜா பேரரசன் அன்னவருக்கு உணவு பரிமாறிக்கொண்டவர் அவரும் சுவையான அன்னத்தை பரிமாறி செல்கின்ற போது ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு பிடியா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறார். ஒவ்வொரு பிடி எடுக்கிறாரு, மீதில புழுவா போயிட்டே இருக்குது. 32 களமும் புழுவா இருந்த சாதம் அனைத்து அன்னமா மாறி போச்சு. அதனுடைய காரணம் என்ன? எங்கரம் பட்டது, உங்களுடைய கரம் பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே கண்ணொளி தெரியாத திருநாட்டு மகாராஜாவுக்கு சற்நேரம் ஆழவன் கண்ணொளி கொடுத்தார். களத்தை ஒற்றி நோக்கிறார். என் சாபத்தை நீக்க இந்த குழந்தை யார் என்று ஓடோடி வருகிறார். தேர்ப்பாகன் என் வளர்ப்பு தந்தை அன்று ஆற்றிலே கண்டெடுத்தோமே அவன் தான் என் புதல்வன் கர்ணன் என்று உரைத்தாராம். இவன் தான் என்னுடைய குழந்தை. அப்பா அங்கும் பெரிதென்று எடுத்தேன் என் இல்லம். ஆனால் இந்த தெய்வீக குழந்தை கிடைத்த விஷயத்தை சொல்லவில்லையே. மாபெரும் மகாமுனிவருடைய சாபத்தை நீக்கி இந்த குழந்தை இன்று முதற்கொண்டு சாதாரண கர்ணன் அல்ல, குழந்தை அல்ல, களப்புழு நீக்கிய கர்ணன். பல புழுவை நீக்கிய கர்ணன்
களப்புழுவை நீக்கிய கர்ணன் அந்த இடத்துல 2வது பேர் கொடுத்துட்டாங்க. ஆமாங்க. எங்க அப்பா 3வது பேர் அந்த இடத்துல. 3வது பேர் உங்களுக்கு ஏற்பாகராக வஸ்வசேனன். வஸ்வசேனன் கர்ணன் என்று கொடுத்தது என் தந்தை சூரிய பகவான். சூரிய பகவான். அங்கே களப்புழு நீக்கின கர்ணன் என்று பேர் கொடுத்தவர் மன்னன் திருதராட்டிர மன்னர். அந்த நேரத்திலே ஆமாங்க, இந்த குழந்தை எனக்கு வேணும் என்றார். குழந்தை வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே தேர்ப்பாகன் தராமல் இருக்க முடியும்? முடியவே முடியாதுங்க. அரசரச்சை கேக்குறது. அதனால் இந்த குழந்தை உனக்கு தக்கப்புறம் அடைந்து ஒரு பிள்ளை பெறணும்னா, ஆமாங்க, வயோதிய காலத்திலே தன்னுடைய தாய் தந்தையிடம் முதிர்ந்த வயதிலே இருக்கின்ற போது அவர்களை காக்கிறதான் ஒரு பிள்ளை. ஆமாங்க, குழந்தைன்னா அதுக்குதான். என்ன அப்படி நிற்கின்ற போது தத்துவங்களை காப்பாற்றுதான் குழந்தைகளுடைய கடமை. குழந்தை கடமை. ஆமாங்க. அதனால் அந்த அவன் காக்கும் பணியை நான் பார்க்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் எவ்வளவு எடைக்கடை நிற்கிறான், பொன்பொருள் பூஷணங்களை நான் தருகிறேன் என்று சொன்னவுடனே அவர் மன்னனுக்கு மறுபடி சொல்லாது பொண்ணுக்கு ஆசைப்பட்ட ராதனானவன் என்னை ஒரு உருட்டாக எண்ணாது, என்னை ஒரு கட்டிலும் பொண்ணை ஒரு கட்டிலும் நிறுத்தார்கள். என்னை பெற்றவரோ திருதராட்டிரர், பொண்ணை பெற்றவரோ தேர்ப்பாகன். அந்த நேரத்தில் கர்மநாதிகள் ஐவர்களும் பிறக்கவில்லை. கௌரவர் அணியிலே துரியோதனாதிகள் பிறக்கவில்லை. சந்திர குலத்திலே சுந்தரம் போல் நான் தான் அவதரித்தேன். சந்திர குலத்திலே சுந்தரம் போன்று நீங்கள் தான் முதன்மையாக மனிதனும் மார்மேனும் அருமையாக பொற்கிண்ணத்தில் அவதெடுத்து உள்ளாத தாளாட்டி உற்சாகத்தோடு என்னை வளர்த்தார் தன் பிள்ளையாக. யாரு? திருதராட்டிர மகிழ்வர் மகாராஜா. வஜுசமகா முனிவிடத்திலே கல்வியும் பரசுராம குருவிடத்திலே கலையும் அற்புதமாக பயின்று வருகின்ற போது ஆண்டுகள் வர கடந்தன. பிறந்தவர்கள் பாண்டவர இவர்கள். அதன் பிறகு பிறந்தார்கள் கௌரவர்கள் நூறுவர்கள். அந்த நேரத்திலே வில்லரங்கம் ஒன்று நடந்தன. ஆமாங்க. துரோணாச்சாரியாரே குருவாக நின்றார். பாடத்தை கற்பு கிருபாச்சாரியார் என்றார். அங்கே 105 தலை சிறந்த மாணவன் அர்ஜுனன் என நியமனம் செய்தார்கள் வில்லரங்கத்திலே. அர்ஜுனன். ஆமாம். அந்த அவையிலே அத்துறை வீரர்களும் வீற்றிருக்கிறார்கள். அவனை என்னும் 56 தேசத்து மணிமகுட மன்னர்கள் அங்கே ஜாம்புவான்கள் வீற்றிருக்கிறார்கள். அங்கே வீற்றிருக்கும் சபையிலே அர்ஜுனன் கரத்தை உயர்த்தி காட்டுகிறார் துரோணாச்சாரியார். என் மாணாக்கனாக விளங்கும் இந்த அர்ஜுனனை தோற்கடிக்கும் திறமை வில்லிலே யார் இருக்கிறார்கள்? யார் இந்த சபையிலே இருக்கிறார்கள்? இருந்தால் இவனோடு வரை சொல் என கூறுகிறார். அங்கே வீரிட்டு எழுந்தியன் நான். நீங்கள் எழுந்தீர்கள் வீரிட்டு. அவன் பல சாகசங்களை புரிகிறான். ஆமாங்க. ஆனால் அங்கே அந்த வார்த்தையை பார்த்தவர் சொல்கின்றார். வீரிட்டு எழுந்தவுடைய தலை தட்டி அமர வைத்தார். அடே கர்ணா, புறப்பறியாதவன் நீ ஒரு அரச பிள்ளைகள் விளையாடும் அரங்கத்திலே ஒரு இருகுலத்தில் பிறந்த தேர்வற்றின் மைந்தன். நீ இங்க அரங்கத்தில் வில்லரங்கத்தில் வர முடியாது, நீ கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னவுடனே அங்கே நினைந்தேன் பெற்றவளை வெக்கி தலை குனிந்தேன். அம்மா நினைந்தேன் பெற்றவளை. ஆமாங்க. மனம் உருகினேன் அவ்விடத்திலே நேத்திரத்தில் நீர் தாரை தாரையாக வடிந்து நிற்க அங்கே அவைப்பெரியவர்கள் அத்துறை வீரர்களும் அங்கே என் முகத்தை பார்த்து வாடி நின்றார்கள். முகவாடி நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் என்னருமை தம்பி துரியோதனன் வீறிட்டெழுந்தார். ஐயா குருவே துரோணரே, ஒருத்தனை கேள்வி கேட்கணும்னா நீ சுத்தமா இருக்கும், நீ ஒழுங்கமாக இருக்க வேண்டும். நீ கும்பத்திலே பிறந்தவராகும் துரோணாச்சாரியா. கும்பத்திலே பிறந்தவர் நீ எந்த தாய் தந்தையை காட்டு, கொஞ்சம் காட்டு. உங்க அப்பா உங்க அம்மா பேரை நீ சொல்லு அப்படின்ற கேட்கின்றார். சொல்ல முடியவில்லை. கிருபரே, நீங்கள் நாணல் தட்டிலே உதித்தவர். உன் தாய் தந்தை யார் சொல்லு, ஒப்பா அம்மா யார் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்றார். கேட்கின்றார். அவை பெரியவர்கள் அத்தனை பேர்களும் மௌனத்தை சாதித்தார்கள், மௌனமாக இருக்கிறார்கள். ஆனால் என் அண்ணா கர்ணமகா ராஜா மாபெரும் வில்லிலே தேர்ச்சி அடைந்தவர் கர்ணன். இந்த சபையிலே வீரத்திற்கு இடமுண்டு என்று வகுத்திருக்கிறீர்கள். ஆமா. ஆனா என் அண்ணன் எந்த தகுதி பெற்றிருந்தால் உங்களோடு வில் பயிற்சி செய்யலாம். என்ன தகுதி இருக்க வேண்டும் அப்படின்றார். கேட்கின்றார் துரியோதன மகாராஜா. நாட்டிற்கு மன்னனா இருந்த போதுன்றார். மன்னராக இருந்தால் போதும் அப்படின்னு துரோணர் சொல்லு. அவை பெரியவர்களும் சொல்லு. அவனை என்னும் 56 தேசத்திலே அங்க நாட்டுக்கு மன்னன் கிடையாது. அரசன் இல்லை. அந்த நேரத்தில் வாருங்கள் அண்ணா, அமருங்கள் கர்ணா, சூட்டுகிறேன் மகுடத்தை மன்னா என சூட்டினார். மகுடத்தை சூட்டினார். என் கரத்தை ஒரு கரத்தினால் பற்றினார். ஐயா துரோணரே, என
அண்ணன் கர்ணன் அநாத அல்ல, இடுகுலத்தில் பிறந்தவன் அல்ல, ஒரு நாட்டின் கொற்றவன், மக்களின் தலைவர், அங்க நாட்டு மன்னன் தாரகர்ணன் கொடைவல்லல் அங்க என் வார்த்தை உயர்த்தி காட்டுகிறார் உங்கள் தம்பி துரியோதன மகாராஜா. அன்னவரை தாழ்த்தி என்னை உயர்த்தும் வேளையிலே இப்பொழுது என்ன கூறுகிறேன் குரு பெரியோர்களே, என் அண்ணா கலந்து கொள்ளலாமா, போட்டியிலே கலந்து கொள்ளலாமா என்று சொன்னவுடனே அவர்கள் வாய் திறந்து சொல்ல முடியாது. மௌன தலையசைத்தார்கள். மௌனத்தால் தலையசைக்கின்றார்கள். தலையசைத்து அத்தனை பேர்களும் சம்மதத்திற்கு அறிகுறி என்று எனக்கும் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்ட கடும் போட்டி இடத்திலே கடும் போட்டியானது ஏற்பட்டது. அவன் விடும் கணையை 1000 சிங்கங்களாக கர்ஜித்து வருகிறது. நான் ஒரு கணை விட 1000 சார்புலை பட்டிகளாக சென்று அந்த சிங்கங்களை ஒன்று 10 100 1000 10,000 பல லட்சம் பல கோடியனே கனைமலை படிய அங்கே இருக்கும் அத்தனை குருபெரியோர்களும் மன்னாதி மன்னர்களும் மாவேந்தர்களும் அனைவர்களும் அந்த இடத்திலே வில்லுக்கு விஜயன் என்ற வார்த்தை மறந்து வில்லுக்கு ஐயா என் மானம் காத்த உத்தமரடா என்னருமை தம்பி துரியோதன். உண்மைதாக. ஆனால் அவ்விடத்திலே எனக்கு பெருமையை வகித்து தந்தவர் என் அருமை தம்பி. அங்கே யாவரும் சூழ் சபையிலே கட்டி அழைத்தேன் தம்பி துரியோதனா, என் மானத்தை காத்த உத்தமா, உன்னுடைய உயிர் பிரியும். என் உயிர் முதலில் பிரிந்தால் அல்லவோ உன் உயிர் பிரியும். அன்று சொன்ன வார்த்தை ஆமாங்க. என் பிள்ளையும் என் மனைவியும் என் நாட்டை ஒரு பொருட்டாக எண்ணாது என் மனைவிக்கு என் பிறந்த வரலாற்றை சொல்லாமே சென்றிருக்கலாம். சொல்லாமலே யுத்தங்களை சென்றிருக்கலாம். வேலை இறந்தாலும் கூட இடுகுலத்தோன் என்ற பெயரோடு நாம் சுமந்து செல்வதை விட எப்படி பிறந்த ஒரு விவரத்தை என் சிற்றறிவுக்கு எட்டி வரைந்தும் ஆமாங்க சொல்லிட்டே வருங்க. இதை என் மனைவி கேட்கின்றாரோ ஒருவேளை தூங்கிட்டு இருக்கிறாளோ, நீங்க சொல்ல சொல்ல இந்த மாதிரி படுத்துக்கிட்டு தூங்குறாங்களோ என்னவோ அதுவும் தெரியல. இவ்வளவு விரிவா அந்த அம்மாவன் போய் என்னால சொல்ல முடியாது. ஆகையினால் கொஞ்சம் சுருக்கமா என் அறிவுக்கு சொல்ற மாதிரி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அது போய் அந்த அம்மாவன் சொல்லுங்க. என் அறிவுக்கு எத்தனை மாதிரி சுருக்கமா சொல்லுங்க. என் தம்பி மாறாக வேண்டுமா குளத்து வேந்த சிறுதராட்டில மகாராஜர் என்னை பொங்கமாயனை வளர்த்து புகழ் பெற செய்த கண்டே என் கண்ணா
ஆக வேண்டும் கண்டெடுத்தவனது ஏற்பாகன் அன்போடு வளர்த்தவரோ திருதாட்சித மன்னனங்கம் என்று சொல்லக்கூடிய நாட்டை மனிதனுடன் தரிக்க செய்துதான் அக்கண்ணன் குடைவல்ல கர்ணமகாராஜாவென்று ஏற்பட செய்தவரோ என்னருமை தம்பி துரியனாகும். இதுதான் நான் பிறந்த வரலாறு. மகிமை என்னது என்று அறியாமல் இல்லாத இப்பதான் பொண்ணுக்கு அக்கறை அரகரான் நாதா ஒரு பக்கம் காதா நிக்கணு. மகிமை என்ன மகிமை சாயப்படுறா ஏறி கச்சா ஏரியா மாண்டூர் ஏரியாத்துக்கு இதுக்க சொல்றதுக்காட்டி என்ன அவசரம் அவளுக்கு ஏன்னா மணிகண்டா மகிமை அறியாம தாறுமாற மனம் போன படிக்கலாம் என்னதான் பேசிருப்பான் போறானே இவன் தான் ஈவாடு குளத்துல பிறந்தனா வெண்டிக்காரன் பொல்லியா தேர்ப்பாக்கம் பொல்லியா இவன் சரியான பல பற்றியா அவ ஏதோ ஒழுங்கா தான் சொல்றான் இவன் என்ன உண்மை அங்க சேர்க்கறியா அந்த மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டுருந்தேனே அப்படின்னு சொல்றாங்க. நீர் பூச்ச நேரு ஐயா நீர் பொத்தன நமக்கு வந்து வகத்தி இடம் எந்த இடம் நீ ஏதோ மொத்தத்தை முடிச்சுக்கிறியா பாட போகணுமோ சேவ போகணுமோ எந்த இடத்துல வாடிக்க வரலாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னா என் வார்த்தை நீங்க சொல்லுங்க கிட்ட வந்தாவே சூடாகுதுங்க. குளிருக்கு கதை கதைன்னு இருக்குமா மாமா? ஏண்டா ஐயா என் மனைவி அறியாதவள் அல்ல தெரியாதவள் அல்ல. ஆமா அவ கருத்து பார்த்தனியா? ஆமா நீர் பூத்த நெருப்பென்று நிலையறிய ஆமல்பாவின் நிச்சயம் தெரிந்த பின் நிலை கலங்குது என் ஆவி. என் ஆவி அழகாக அதிகாலையிலேயே தாய்மார்கள் சமைப்பதற்குண்டான சுடுவிட்டு எரியும் கட்டை கொண்டு வந்து அடுப்பினமாக வைத்து சமையல் செய்து விடுவாங்க. அடுப்பு பத்த வச்சு சமையல் செய்வாங்க. வரட்டி சாம்பல்லாம் அணைஞ்சிடும். அப்பே அணைஞ்சு விடும். ஆனால் அந்த கட்டு நெருப்பு புகைந்திருக்கும். மேல பார்த்தா நீர் என்று சொல்லக்கூடிய படிவான சாம்பல் இருக்கும். சாம்பல் இருக்கும். மதிய வேளையிலே உணவை சமைக்க வேண்டும் கணவருக்கின்றவர்கள் ஆமாங்க வரட்டை சாம்பல் என்று போல அது போல மேல நீர் என்று சொல்லக்கூடிய படிவான சாம்பல் படுத்தி சாம்பல் தானே சாம்பல் தானே அப்படின்னு அலட்சியமா அது உண்மை கருத்தை வைப்பாங்க. கைய வைப்பாங்க. அந்த நீர் என்று படிவான சாம்பல் தன் கரம் பட்டு உடனே விலகிடும். விலகி போயிடும். விலகி போன உடனே உள்ள கட்டு நெருப்பு புகழ்ந்திருக்கும். நெருப்பு இருக்கும். ஐயோ பச்சிக்குதே சுடுதே சுடுதே சுடுதே. அப்புறம் தான் தெரியும் இது கட்டை நெருப்பு என்று நான் இத்தனை காலங்களாக உன்னை நான் ஏதோ இடுகுலத்தோன் சேர்ப்பாக நிர்வகித்தேன். ஆனால் உங்கள் குலவன்மையினை தெல்லம் தெளிவோடு எனக்கு எடுத்துரைத்ததால் உங்கள் குலமோ நெருப்புக்கு சமம். நெருப்பாக்க சமம். ஏண்டி இந்த இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு ஒரு வார்த்தை வெளியிட்டீர் உன் கோள வெளியிட்டீர் உன் குலத்தை வேண்டிய இனி நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேங்க எப்பயும் போக மாட்டேங்க.
எப்படி இல்லையா புட்டகத்துக்கு இப்ப குளிருக்கு கதை கதைன்னு இருக்கும். எப்படி கீதுன்னு கேக்குறீங்களே ஏண்டா ஐயா? இவ்வளவு காலமா உன்னை நான் பிரிஞ்சிருந்தேன். ஆமா, உங்கள் குலம் சுத்த குலம் என்று விடாண்டார். உணர்ந்தார். ஏண்டா அதா உங்க விஷயம் மொத்தமே இப்பதான் அதான் தெரிஞ்சது எனக்கு. இன்னும் என்ன சொல்ல போற? நாதா ஐவர்கள் தமக்கு முன்னே அருமையாய் விளங்கீர் என்று மெய்யாக ஐயால் எல்லாருவரி மகிழ்ந்திரே கூடி சேருவோம் கைவிடேன் உனை நான் அறிவத்தவன் எப்படி அம்மையே? அறிவத்தவன் எப்படி அம்மையே? மறைக்கிறேன் பெண்ணே வாய். முன்னறிய முன்முனை முந்தாரி பட்டது என்று என் தண்ணியை கிழித்து போட்டு ஏகினர் அது போகட்டும். சிந்தை நீர் கலங்க சிந்தனீர் கலங்க வேண்டாம் செல்கின்றேன் என் கண்ணே. மகாராஜா, என்னைக்கு இல்லாத சந்தேகம் எனக்கு இன்னைக்கு வந்துச்சு. என்னப்பா? இவ்வளவு நாளா உங்களா கூடவே தான் இருக்கிறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததும் கிடையாது. ஆமா. ஒத்துமையா அந்த அம்மா சாப்பாடு போட்டு நீங்க சாப்பிட்டதும் கிடையாது. உங்க மூஞ்சி பார்க்காமயே இருந்துக்கிறாங்க இவ்வளவு நாளா. ஆமா. ஆனா குழந்தை மட்டும் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றீங்களே, இது எப்போ எப்படி? நாலாவது காவல்காரன் மாறிக்கிறாயா? ஆனா இந்த கருத்து மட்டும் கேக்குறான், மற்ற கருத்து எங்கன்னா கிடக்கட்டும். அதெல்லாம் உனக்கு குழந்தை மட்டும் எப்படி நிறைய நினைக்கிறான். பாத்தியா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டையிட்டு இருக்கீங்க. ஒத்துமையா இருந்தது கிடையாது. கருத்துருமிட்டு எப்படி இந்த குழந்தை பிறந்ததுன்னு கேட்கிறேன். ஆமா, குழந்தை மட்டும் எப்படி பிறந்தது? மாணவன் கண்ணவரான் பார்த்தாராம். ஆமாங்க. கர்ணன் பொன்னுரை வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டார். அவர் குலம் தலைக்கும் ஒரு அழகான சுதன் வேண்டுமே என்று எங்கள் தோட்டத்தின் பின்புறமாக மாடமான மாங்கன்று உற்பணம் செய்தாராம். அந்த மாயமான மாங்கன்று ஆமா. ஆள் ஒரு மேலையும் பொழுது ஒரு வண்ணமாக பெரிய ஒரு மாவிருட்சமாக மாறியதாம்.
அதுல ஒரே ஒரு பிஞ்சிட்டு ஒரே ஒரு காய் காத்து அழகாக கனிந்து நிற்கிறதா நிற்கிறது. அந்த மாங்கனியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை பிறந்தது. சுந்தரவள்ளி பங்கஜவள்ளி அழைத்தீர்கள் தெரிகின்ற மாங்கனியை எடுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்ல சகிமாக தெரிவிக்கிறார்கள். ஆமா அம்மா இருப்பது ஒரு மாவிருச்சம் அதிலே இருப்பது ஒரே ஒரு கனி. அந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வாடிக்கு விபரீதமாயிடும் என்று சொல்ல எதுனா விபரீதம் ஏற்படும். நான் வாழ இது ஒரு கேடா. ஆமா போங்கடி அறுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்ல அறுத்துட்டு வந்தார்கள் கொடுத்தார்கள். அதை வாங்கி நான் என்னுடைய மனைவியானவள் புதித்தவுடைய பிறகுதாக வாங்கின என் கிரகத்தில் உள்ள சம்பங்களை என்னடா பேயாட்டா ஐயோ என்னடா பிடிக்கிறான் என் கிரகத்தில் உள்ள சம்பங்கள் அத்தனையும் நாதா என்று கட்டித்தழு பரிதாபங்களை பார்த்த பங்கஜவள்ளி சுந்தரவள்ளி ஆனவர் இந்த பொன்னுருவின் ஆழகத்தை நம்மாலை சூடிய கர்ணமகா ராஜா வானவர் இதுகாரம் பரிந்தும் கர்ணனும் பொன்னுருவியும் அன்னவர்கள் இன்புற்று வந்தது கிடையாது. ஒற்றுமையா இருந்தது கிடையாது. ஆங்கனையை கொண்டு வந்து கொடுத்து அந்த அம்மானது அந்த கனியை புதித்தவுடனே விரகதாபத்தால் என்று சொல்லுவான். அவன் தான் பேராயிரான் ஒண்ணு வர வச்சு பண்ணி எதுக்கு மேல பேராயிராயா சரியா? என் மனைவி அப்படியே அந்த அலிகிரி போடுற பந்தல ஆதலால் அன்றாட என் பரிதாப நிலையை பார்த்த பங்கஜவள்ளி சுந்தரவள்ளி அவையிலே நாம் வீட்டிற்கு ஓடி வருகிறார்கள். பெண்ணே எதற்காக ஓடோடி வருகிறீர்கள் பாங்கிமார்களை என்று கேட்கும் உன்னுடைய மனைவியானவர் என்றுமில்லாத ஒரு மாங்கனையை கொண்டு வந்து கொடுத்து அதை பிதித்தார்கள். அதிலிருந்து இருகுலத்தோன் என்று சொல்லும் நாதா என்று உங்க பேரிலே நினைப்பாக இருக்கிறார்கள். நினைவாகவே இருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு பல கோடி ரூபாய் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. கோடி கணக்குதான் அளவில்லாத ஒரு சந்தோஷம். அங்க என்னால நிக்க முடியும். நிக்க முடியுமா? பிடிச்ச வாட்டம். ஆமா என் அரண்மனை என் இல்லத்தை வந்து அடைகிறேன். வந்து பாக்குறீங்க என் மனைவி கரம்பேறு சிறந்த அப்படி வீழ்ந்து உன் மனைவிடா இந்த கர்ம நச்சர்ல இருந்து கஞ்சாதான சிறுவஞ்சிப்பட்டு சீதாராம வாஜியரை பார்த்துட்டா அந்த வாஜியரை பார்த்துட்டா ஒரு கோடியா வர சொல்லுவா பாத்துருவாங்க முன்னாடி வாஜரே போவா போய் வாஜார போறதுக்காட்டி சொம்பு காலி அவ்வளவு பிரமாதுங்க. என் மனைவி கரமேறு இது அந்த கதை காலையில பேசுவான். சரி போசல் நாளைக்கு போய் பாத்துன்னு வரேன். கண்டிப்பா வரணும். அதனால என் அருமை மனைவி கரமேறு சிறமேறு புறமேறாக விழுந்து கிடக்குறாங்க. பாங்கிமார்கள் அழகான ஒரு பஞ்சினை அலங்கரித்தார்கள். அங்கே பள்ளியறை அலங்கரித்து கணவன் மனைவி இருவருமாக அங்கே சதியும் பதியுமாக கூடி சிகித்த மிருகதாபம் தீர்ந்தது. விழித்திருந்து பாருங்கள். இது கேட்டா பார்த்தோன்னே ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. எப்படியே ஒரே ஓட்டமா? அச்சுக்கு தான் கைத புட்டிக்கு தான் ஓட்டுன்னு. என் மனைவியோடு எதற்காக வீண்வாதம் என்று அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன். 10 மாதங்கள் கழிந்தன. 10 மாதங்கள் அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்ததே தவிர அக்கம் பக்கம் ஜாதி ஜான ஒருத்தர் கூட வரலப்பா. குழந்தைக்கு சீட்டு எடுத்தே இல்லையா? அட பாவி, நானே சீட்ட பிரகாரம் திருமணம் செய்தேனே, போய் ஒரு ஜாதி கட்டணம் வந்தேனே, போய் ஒரு ஈடுபடுத்தோடு மணந்தேனே சொல்லிவிட்டு குழந்தை பொண்டா சீட்டு எடுக்கணும்னு வைக்க பொருள் போட்டு அப்படியே பெரட்டணும். குழந்தைய என்ன விட்டா பெரட்டினாங்களா? போட்டு கீழே கொத்தணும். கொளுத்தல எரிஞ்சு போடுமா? பெரட்டணும் அப்படியே வைக்க. குழந்தை பிறந்த நற்செய்தியை திருதராஷ்டிர மகாராஜா அவர் தலைமகன் துரியோதன மகாராஜா இருக்கிறாரே, அவர் மனைவி பானுமதி அம்மையாருக்கு லிகிதத்தின் மூலமா லிகிதத்தை அனுப்புறீங்க. லிகிதத்தோடு யார் யார் வந்து அவருக்கு அசுராபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜாவும் அவர் மனைவி பேரில் உயர்ந்த பெருந்திருவாரம் அண்ணாவுக்கு உடந்து பிறந்த செய்தியை தெரிந்து உடைய பெருமகிழ்ச்சி அடைந்து அண்ணவர்கள் சகல விதமான சீர் வரிசையோடு அனைவரும் திரைந்து வருகிறார்கள். காவலர்கள் புடைசூழ இருக்கின்ற போது அண்ணா உன்னுடைய மழையை செலுத்தி அல்லவா பார்க்க செல்கிறோம் என்று சொல்ல என் மனைவி என்கிட்ட ஒரு நாளுக்கு அன்பத்து கிடையாது. பிறந்த நாள் முதற்கொண்டு என் குழந்தை பார்க்கணும் ஒரே ஆசை. நீங்க நினைச்சுக்கிறீங்க பக்கத்து வீடு கொடுக்கணுமா? இந்த குழந்தைய பாரு, என்ன மாதிரி இருக்குதா? என் கூட்டுக்கார மாதிரி இருக்குதா? என்ன மாதிரி இருக்குதா? என் கூட்டுக்கார மாதிரி மந்த மூஞ்சி போட்டு இருக்குதா? எப்படி இருக்குது இந்த குழந்தை சொல்லுங்க அப்படின்னு
இந்த மாதிரி கேட்டாங்க. சந்தோஷத்துல வந்து முன்னு சொல்லியிருப்பாங்க. ஓ ஏயா டீ வந்து இது பாரு, டீ ஆச்சு சாப்பிடு. ஆமா என் மனைவி இருக்கிற நிலையை பார்த்தீங்க ஒரு நாள் எனக்கு காண்பித்ததல்ல கிடையாது. சரி, என் குடும்ப விவகாரத்தை பெரும்பாலும் குடும்ப விவகாரத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, வெளியே சொல்றது கிடையாது, சொல்லவும் கூடாது. கணவன் மனைவிக்கு 1000 இருக்கலாம். ஆமா, வந்த மன்னடத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 11 கூட்டத்தில் ஒன்றாக நானும் வருகிறேன். நீங்களும் வரீங்க கூடவே. அவங்களெல்லாம் உள்ளார போக செய்யுது. வீட்டு உள்ள போய்க்கிறாங்க அரண்மனையில. ஒரு பக்கமா நிக்கிறீங்க. என் மனைவி அவங்க கொண்டு வந்த வரிசையை வைக்கிறது அந்த மாதிரி எப்ப வச்சுக்கிறாங்க பறக்க பறக்க. ஏன்னா ஆமா அரசுலயும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான்ற ஒரு சந்தோஷம். ஆனால் மகாராணி இடத்தில் என் மகனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம கையில அம்மா பார்த்தாங்க குழந்தைய. அம்மா பார்த்த உடனே மன்னடத்தில் கொடுத்தார்கள். என் தம்பி கலத்திருக்கும் குழந்தையை நான் பார்க்கலாம், ஒரு நாளும் பார்க்கலையே. அப்படி எட்டி பார்க்கிறேன். அப்படியே திருடம் பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. யார் திருடம் பாக்குற மாதிரி பாக்குறாங்க? அந்த பார்வை அதான் இல்லடா, என் மனைவிக்கு தெரியாம பார்க்கணும்னு ஒரு பார்வை. அதான் திருட்டு பார்வை. தெரியாம பாக்குறது திருட்டு பார்வை. ஆமா, அதனால் அங்கே குறிப்பறிந்து நடப்பவர் தம்பி துரியோதன, அண்ணா உன் கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கும் சச்சரவு அத்தனையும் எனக்கு நன்றாக தெரியும். நான் உன் குழந்தைய என் கருத்துல கொடுத்தாண்டா, உங்க கையில கொடுக்குறாரு. அந்த குழந்தையை நான் வாங்கி பாக்குறேன். வாங்கி அந்த குழந்தை என்ன போலவே இருக்கிறான் பார். நான் எதிர் வீட்டுக்கார மாதிரி இருப்பேன். அவன் என்ன மாதிரி இருக்கிறான்டா. மார்பனத்தை மயிலை சொற்களால் வர்ணித்து அதனால் அவரோடு யுத்தம் செய்ய வேண்டும். சொல்லுதை என்னுடைய
கண்மலை மண்டலத்தில் யார் வாழ்ந்தார்கள் யார் மீண்டார்கள் என்ற கருத்தை சொல்லுவார்கள். மன்மதன் ரவியின் வார்த்தை பின்னவரே வசனம் கண்மொழி அதனால் கனல் பட்டு அனலுமானான் இன்னும் பலசாலிகள் அநேகம் பேர் பெரிய ஒரு யாகத்தை செய்தாராம். அந்த யாகத்தை தடுக்க வேண்டும் என்று மன்மத கடவுளானவர் சென்றாராம். அந்த இடத்திலே ரதி தேவியானவர் தடுத்து நிறுத்தினார்களாம். ரதியின் வார்த்தை தள்ளி மன்மதனானவன் சிவபெருமான் மீது முல்லைக்கடை ஏவினாராம். அப்படி ஏவிய உடனே சிவபெருமான் கோபத்தோடு நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை சுட்டுவிட்டாராம். அதை போல் என்னுடைய வார்த்தை கேளாமல் நீங்கள் சென்றால் பஞ்ச பாண்டவர்கள் உங்களை கண்டத்துண்டமா வெட்டிடுவாங்க. உங்களை கண்டத்துண்டமா வெட்டிடுவாங்க. என்ன அம்பாக பேசுகிறேன்னு கூட தெரியலையே. சீமாங்க நீ பார்த்து போ. பேசின துட்டை வாங்கி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய்க்கினே இருக்கு. தடையே கிடையாது. முதல்ல சொல்லிட்டேன் 37,000 அந்த துட்டை வாங்கி கொடுத்துட்டு நான் போறத பத்தி கூட கவலை இல்லைன்றாங்க. ஆமா கவலை கிடையாது எனக்கு. பணத்தை வாங்கி கொடுத்துட்டு போன்றேன். உண்மை அதுக்கு தான் இம்மா நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டேன். இந்த சீமானியான்னு சொன்னப்பாரு. ஆமா தொரியே. அதனால் என் மனைவிடத்தில் நான் போய் வரேன்னு சொல்லி இருக்கிறேன். எங்க போறேன்னு கேட்டப்பாரு. ஆமா 8வது பிள்ளை. 8வது பிள்ளை. கம்நாட்டி போறவன எட்டி பார்த்து விட குட்டி சோறாச்சாரா. குட்டி சோறு கோல நாசா. ஜன்னல் கது மொத்தி பேத்து வைக்கிறாங்க எதுக்கு. சரிபடி தன்னால் ஆகாத ஒரு சகுனத்தால் அல்ல. ஆமா என் மனைவி கேட்டா பாரு. விதியற்று கதியற்று ஒரு கணவனை இதுக்கு முன்ன கேட்டுக்கணும். நான் தான் நேற்று எங்கே சென்றீர்கள் இன்று எங்கே செல்ல போகிறீர்கள் என்று நான் உணவறிந்துட்டு நாங்க நித்திரை செய்யும் போது அப்ப கேட்கணும். என் மனைவி கேட்டிருக்கணும். இப்ப கேட்கறாப்பா எங்க போறேன். அதான் அவ கேட்டது எடுத்து கொடுத்த மாதிரி ஆச்சு. ஆமா ஆனா உலகத்திலே கணவன் போய் வரும்போது ஏன் எங்க போறேன் எங்க போற அப்படின்னு ரெண்டா கட்டாந்தானமா இன்னைக்கு நாட்டுல கேட்டு இருக்குது. கேட்டுக்கிட்டா இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. அங்க என்ன கேட்கணும். நான் தான் இன்று சென்றது எங்கே நாளை எங்கே செல்ல போகிறீர்கள் இப்பொழுது எங்கே செல்கிறது இதுக்கு முன்ன கேட்கணும். இதற்கு முன்பாக போய் வரும்போது தான் ரெண்டா கட்டாந்தானமா எங்க போறேன் எங்க போற அப்படின்னு அவசரமா போறியா அப்படின்னு போற கதை அங்க வெளிச்சமா தான் ஆகும். அதனால எங்கப்பா பாருங்க அப்படி போய் வரேன். படுபாவிங்க மோசக்காரங்க சண்டாலங்க அவன் எக்கடு கட்டு போடுவானா மொண்டாடி தாலி எப்படி கொத்தாச்சு வைக்குமா போ வளகார பாவிமா நீ சொல்றதாம உண்மை 3 மாசம் சம்பளமே கொடுக்கல. தம்பியை பத்தி 6000 குறை சொன்னால் படுபாவிதான் உன் தம்பி. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவங்க அடி நன்றி செய்தோரே யோதான் மோசக்காரங்க 3 மாசம் சம்பளம் தரல. பாடு
அது வரனால வர போறாங்க கரகரன்னு வர போறாங்க உங்க கை தர போறாங்க என் தாடி அத்தை அப்படியே வைக்க போகுது கரகரன்னா இருக்க போறாரு கொட்டா மேலே வந்துட்டான் கடா மேலே போச்சு தனியா விட்ட மாதிரி அப்பதான் கத்துனுக்குறா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம் கொட்டா மேலே இந்த கொஞ்ச காலம் இருந்தாலும் ஆமா 4 கொண்டியா கூட சேர்ந்தா பாருவா அதுல என் வீட்டுல கத்து ஒண்ணு நான் சொல்றது கேளுங்க அது வராருங்க வந்துட்டாரு அந்த மாதிரி வந்துட்டாரு பச்சா கொட்டா சின்னதுல பாருங்க நாளைக்கு புழு நிமிஷத்துல புழுறீங்களா டேய் நாங்களா புழுறா மாண்டவன் தேர்விட பாண்டியா விஜயகரம் வருகிறார் எதிரி நீ வராருங்க சத்தமா சொல்ல மாட்டான் இவன் தான் உயிர் காத்து உத்தமண்டா நான் என்னடா நினைக்கிறது வண்டி வருது வண்டி வருதுவா ஒதுங்கன்னு சொல்லண்டா பையா நான் சத்தமா சொன்ன மூசிக்கீங்க அவர் தான் யானை குட்டியாட்டு அவர் எதுவும் அதிகம் கேட்டுக்கீங்க நானே சொல்லல ஏய் நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா விளாண்டு போகும்போது அந்த மனம் மாறி போகுது அவன் படுவாங்க அவன் மோசக்காரங்க பங்காளிக்கே நாடு தராங்க பாவி அவர் செடித்திருக்கின்ற கணவன் வந்து நின்றுமே அவர் என் கண்டே என்ன அற்புதம் இன்றைய தினத்தில் ஆமாங்க என் மனைவி சொல்லியிருக்கிறான் கோர விகாரன் கொடிய சண்டாளன் நாடு தராத பங்காளிக்கு நாடு தராத பாவி உன் நம்பி அப்படின்றா நாடு அவங்களுக்கு தராத கூட போட்டோம் சமயத்தில் அவனுடைய நன்னடக்கத்தை சொல்றேன் அறிவத்தவனை நன்னடக்கம் அவருடைய இல்லத்தை சென்றடைந்தேன் ஆமா பேரு விழுந்த பெருந்தருமாள் மகாராணி இருந்தார்கள் பெண்ணே பாலு தம்பி எங்கன்னு கேட்டேன் எங்கன்னு கேக்குறீங்க ஆமா ஆமா என் கணவர் வேட்டி மார்க்கம் சென்றிருக்கிறார்கள் உரைத்தார்கள் ஆடவன் எல்லா இல்லத்தில் எதற்காக செல்ல வேண்டும் என்று முன்வைத்தார்கள் திரும்புறீங்க மாமா ஆமா அவர் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது இது என்ன குடும்பம் இல்ல குட்டி சோரா நீ நின்னு பேசிக்கிறாங்க பாரு காலாக்கிட்டா உஷாராயிட்டுக்கிறாங்க மாமா என் கணவர் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது ஆமா வந்து விடுவார் என்று சொல்லு அவர் வருவதற்குள்ளாக நாம் இருவரும் ஒரு ஆட்டம் பகடையாளராம் என்று வைத்தார் ஆமா அந்த அம்மா நானும் துரியனும் விளையாட்டுக்காக ஆடிக்கொண்டிருக்கும் போது அந்த அம்மா பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க அதனால அந்த அம்மா அண்ணனும் முயற்சிக்காங்க ஆமா அவர் முயற்சி எடுக்க ஆமாங்க ஆடலாம் என்ற அவர் வாயற்படிக்கு நேராக நான் வீட்டை பார்த்த மாதிரி அமர்ந்தேன் நீங்க வீட்டை பார்த்த மாதிரி அமர்றீங்க 2 ஆட்டம் மன்னர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் 3வது ஆட்டத்தை பிரிப்பர ஆடிக்கொண்டிருக்கிறேன் எனது ஆட்டம் ஜெயம் பெற போகின்ற நேரம் வேட்டு மார்க்கம் சென்ற என் நிறுவை தம்பி துரியன் வருவதை கண்ணுற்று பார்த்தார்கள் மகாராணி அவர் கணவர் வருவதைக் கண்டு எழுந்தோட ஆரம்பித்தார்கள் எழுந்து ஓடுறாங்க அந்த அம்மா ஆமா பாலு என்னுடைய ஆட்டம் நிறைவடைகின்ற போது இங்கே ஓடுகிறாய் என்று நான் தாங்கினேன் கரத்தை உங்கள் கரத்தை தாங்கினீங்க அந்த நேரத்துல ஆமா ஆமாங்க அகப்பட்டது நான் தொடவும் அவர் இழுக்கவும் அவர் இடையிலே அணிந்திருந்த மேகலா வர்ணம் என்று சொல்லக்கூடிய முத்தான வருந்திக்கையே சிதைந்தன கீழே சிதைந்தது முத்துக்கள் பலப்பலவன உதிர்ந்தன திரும்பி பார்த்தால் மலை போட்டு இருக்கின்றார் மாமன்னன் பிரியராஜன் அவரை பார்த்து உடைய காண்கிறது மன்னன் பார்வைக்கு நாம் அன்னவரை இழுத்தார் போல பார்த்திருக்கிறது ஆமா அதெல்லாம் என் கால்கரங்கெல்லாம் தடுத்தடன்னு ஒதுருது அண்ணா அண்ணா
உன்னுடைய கால் கரங்கள் நடுக்கும் ஒரு காரணம் என்ன? காரணம் என்ன? இங்கே நடந்தது என்ன என உரைத்தார். அவர் கேட்க உற்றதை சொன்னால் அற்றது உருந்து என்பார்கள். ஆமாங்க. அதை ஒன்று ஆமா நடந்தவை ஒளியாமல் எடுத்துரைக்க தெளிவாக எடுத்து சொல்றீங்க. அண்ணா மனைவியாயிரம் சதுரங்கத்தில் அமர்ந்து பின்னால் ஆட்டத்தில் நிலையில் இருந்து விடுவது குற்றம் குற்றமே அண்ணா. அண்ணா சிதைந்த முத்துக்களை நான் எடுக்கவும் இதை கோர்க்கவும் அதற்குள்ளாக இடைவிட்ட ஆட்டத்தை நிறைவு செய்யுங்கள் என்று உரைத்தார். அவ்வண்ணமே நாங்கள் இருவரும் மகடையாடினோம். எனவே ஆட்டம் ஜெயப்பட்டது. சிதைந்த முத்துக்களை எடுத்தால் ஆரமாக தொடுத்தார். மனைவிக்கு அணிவித்தார். மகிழ்வோடு அழைத்து சென்றாரே. அவரை தவறா நினைக்கிறவராக என்ன செய்திருக்கலாம்? அப்படியே கண்டம் கொண்டுமா வெட்டி இருக்கலாம். முன்ன மாதிரி ஆளாண்டா அதான் செய்திருப்பேன். தூக்கு மாட்டி தொங்க விட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட உத்தமன், அப்பேற்பட்ட நல்லவன், என் உயிரை காத்த உத்தமன், என் நர்வை தம்பி செய்ய வார்த்தை ஒருவரும் நான் கட்டி அடக்க மாட்டேன். ஆமாங்க. நான் யாரிடத்தில் சேர்ந்து அருகில் வைத்தால் தீபத்தில் வெளிச்சமாமோ பாவத்தை அனுசரிக்கும் பாம்பில்வாய் கொடியோடு ஐவரை சேர்வாரி ஐவரை ஒரு ஒரு பெரிய தீவெட்டி இருக்கிறது. அருகாமலே சிறிய திரிவிளக்கு வைத்தால் அது பிரகாசிக்குமா? தீபம் தான் பெருசா தெரியும். எனக்கு சிறியதாக இருக்கும். ஆமா, அதே போல் சிறிய இடத்திலே இருக்கிற வரையிலும் ஆமா பிரகாசிக்க முடியாது. இவர் பிரகாசிக்க முடியாது. அதனாலே ஆண்டவரத்திலே நாம் சேர்ந்து விடலாம். இன்னவரையில் யார் என்று மன்னவள் திருவராட்டிகள் மகன் என்று வளர்த்தார். மன்னவர் திருவராட்டிகள் மகன் என்று வளர்த்தார். உயர்பட்ட மாட்டவரை நான் மன்னமா சின்னவர் இனியார் என்று எவருமே தெரியாத மன்னவன் திருவிழாக்கள் மகன் என்று வளர்த்தார். உன்னிட வதனம் கேட்டு நான் உயிர் பஞ்ச பாண்டவரை வண்ணமாக சேர்ந்து விட்டார். உலகத்திலே உள்ளவர்கள் குறைவீர்களும் பஞ்சம் பாண்டவர் தம்பி என்று தெரிந்த பின்னால் வளர்த்ததை மறந்தார். நாட்டை ஆண்டதை மறந்தார். உயிரை காத்ததை மறந்தார். அன்னமிடத்திலே சேர்ந்து விட்டாரே என்று உரைப்பார். ஆனால் வெற்றிக்கான போகின்றவர்கள் பாண்டவர் என்பதை உண்மையாக அறிந்திருக்கிறோம். இந்த அண்டம் இருக்கும் வரையிலும் அவரிடத்திலே இருந்தால் நமக்கு அப்படி ஒருவேளை ஐவரோடு உன் வார்த்தை கேட்டு நான் சேர்ந்து விட்டார். ஆறிலும் சாவு. ஆனால் கௌரவர் கூறி குருவரோடு சேர்ந்தாலும் இறப்பென்பது நிச்சயம் தான். அதெல்லாம் நான் யாரிடத்தில் சேர்ந்து ஒரு எண்ணம் இருக்கு. அதை தான் சொல்லிவிட்டேனே, பாண்டவரிடத்திலே நாம் சேர்ந்து விடலாம். யாரிடத்தில் சேர்ந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும். ஐயா, துரியோதன மகாராஜா கிட்ட இருந்தாதான் உங்களுக்கு பெருமை. பாண்டவராண்ட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இழிவான பேர் தான். ஆமா, அதனால் என் மனைவின் வார்த்தைப்படி நான் பாண்டவரிடத்தில் சேர மாட்டேன். சேரக்கூடாது. ஆனால் ஊர்வரோடு இருந்து நான் இறப்பும் அல்லது வெற்றியும் காண்பது அவர்களிடத்திலே உண்டு. இந்த உலக வரலாற்றிலே கர்ணமகா ராஜா தான் தம்பிமார்கள் பாண்டவர் என்று தெரிந்திருந்தும் கூட பாண்டவர் பட்சத்திலே செல்லாது துரியன் பட்சத்திலே இறந்தார் என்று ஒரு நற்பேர் என்னைக்கும் உண்டு. இந்த அண்டத்தை ஆளந்தவர் அவர் பக்கத்திலே இருக்கிறாரே. ஆமா,
கடல் நீர் அமர்த்தி ரெண்டாவது சரி. அதனால் வார்த்தை கேட்டு ஒருபோது நாம் போன்றவிடத்தை சேர முடியாது. அதனால் அதை விரைவதாக நாட்டு சாண வானத்தை முடித்து வருகிறேன். பரமன் கோரியை முடித்து வருகிறேன். உன் கருத்து என்ன? பிராணநாதரே சரி ஆகட்டும். ஆனால் திருமணம் முடிந்த நாள் முதற்கொண்டு பாக்கியமார்கள் தான் நீ சமைச்சு வைப்ப, அவங்க தான் பரிமாறுவாங்க. ஆனால் நீயே இன்று உன் கரத்தினால் சமையல் செய்து நானே அன்னோபச்சாரம் செய்கிறேன். என் ராஜாத்தி இப்பொழுதாலும் உனக்கு ஒரு கருணை பிறந்திருக்குது என் பேர்ல. ஆமாங்க. ஏண்டா மகாராஜா, என் மனைவிக்கு இப்பொழுதாயிரம் கருணை. என்ன பண்றதுங்க? சாப்பாட்டுக்கு போறனா என்ன விட்டா அதாங்க அதுவா போ சாப்பாட்டுக்கு வர போறியா? வரப்போறமா? சரிப்பா, இந்த கையெழும்பிக்கோ. நான் ஒண்ணுக்கு போய் மூஞ்சி கழுவி ரெண்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியே இங்க வர இப்போ 2:30 மணிக்கு போனா நினைச்சியா? அரைக்குறையா சாப்பிட்டுமா? அருமையான உணவு. என் மனைவியின் கரப்பட சமைத்து உணவு எப்படா இருந்தது? அவன் தோலாட சாப்பிடறான், கண்ணுக்குட்டியாவன். மாதவன் தேவையா? அவன் சாப்பிடுறதுல அவனை விடுங்க. அருமையான உணவு, நல்ல சாப்பாடு. அருமையான உணவு கண்ணு. இந்த கைப்பக்குவம் எங்கதான் கத்துக்கிறேன்? இல்லை, நான் அதை அனுதினமும் நான் தான் செய்கிறேன். அன்போடு பரிமாறியது அல்லவா? ஏண்டா என் மனைவி கருத்தை நான் சாப்பிட்டுருக்கேன். எப்படி இருக்குது? பிரமநாத்தம். சரி, ஏதோ ஒரு நாத்தம் பிரமாதுங்க. அதனால் என் மனைவி கருத்துல இந்த ஒரு வேலை சாப்பிட்டுருக்கேன். ஆமா, என் முகமெல்லாம் இருக்குது. பிறந்த பொறுப்பு வந்துக்குது. இப்போ பிறந்த வேலை எந்த நேரத்துல வரும்? சாவும் போது வரும். சாம தேவதை நாம் இருவரும் உணவறிந்து விட்டோம். ஆமாங்க, சாமம் தரிசித்துக் கொள்வோம்.
அருமையாக நாம் இருவரும் தாம்பலம் தெரிந்து கொண்டோம். போலாம். மகமாலை கூடிய மாதவ போக வேண்டாம் மாதா என நேத்திரத்தில் நீர்த்துறைய கண்ணீரிட்டு என்னை எடுத்து நிர்பந்தம் செய்கிறாய். என்னை விட்டு செல்ல வேண்டாம். அங்கே குருச்சேத்திர பூமியிலே என்னருமை தம்பி அர்ஜுனன் தனுவை கரத்திலே தாங்கி இடுகுல கர்ணன் எனக்காக வளர்ந்து வரவில்லை. குருச்சேத்திர பூமி என்று ஆர்வரித்து நிற்பார். அந்த குறைக்கு பார்ப்பேனா? என்னருமை தம்பி துயருக்கிட்ட வார்த்தையை காக்க வேண்டும் என்பதற்காக போர்கோளம் கொண்டேனே. இத்துயரத்தை காண்பேனா? அழுது கண்ணீரிட்டு நீங்கள் போக வேண்டாம். நாங்கள் உன் வார்த்தைக்கு நான் செவிபாய்க்க முடியுமா? என்னை விட்டு செல்ல வேண்டாம்.
நுறுமை போடுவோம் கம்பை போடுவோம் மலரை போடுவோம் துணையில் வேலை என்னை விட்டு எனக்கு ஒரு ஆதரவை கூறுங்கள் ராதா 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 என்று கேட்கிறார். ஆர்வம் சொல்ல போகிறேன் என்னவை கண்டே மனைவி பிள்ளைகளோடு இன்புற்று இருந்தேனா கணவன் மனைவி என்ற உறவோடு நாம் இருவரும் நினைத்து இருந்தோமா கடைசி காலத்திலே யுத்தகம் போகின்ற வேளையிலே ஆதரவை கூறுங்கள் ராதா என்று கேட்கிறார். உனக்கு நான் என்ன ஆர்வம் சொல்ல போகிறேன் என்ன அருமைக்காக
மாட்டேனோ தெரியாதந்த சூரசேன முதல்வியான பிரபுதுடனே என்ற குந்தாதேவி மாண்டு விட்டாயடா போர் கோலம் என்னருமை துறையே முந்தியின் முறையே குருகுலம் ஆணிக்கட்டே பஞ்சவர் தோற்றலே மூத்த மகனே கர்ணா 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 ஈடெடுக்க தெரிந்த நானும் வளர்த்தெடுக்க தெரியாதவர்கள் ஆகி உலக வழிவாபத்திற்காக அங்கே ஆக்கிரிய விட்டப்பாவி வந்திருக்கின்றீர்களா என் மூத்த மகனே கர்ணா கர்ணா என்று மணி மீது எதகடத்தி ஊரறிய நாடறிய நாட்டு மக்கள் தானறிய உற்றார் உறவினர் மற்றவர்கள் அறிய கல்வி வழியிலே ஈண்டெடுத்த எண்ணத்தை புகழ் இவத்தான் கர்ணன் என்று மாரடித்து அழுவானப்போ மதிப்பாரா இந்த பாவிக்கு யார் ஆளுநரை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இந்த நிர்பந்தமான நிலையிலே இந்த பாவி உனக்கு நான் குறிச்சென்ற பூமியிலே சென்று அர்ஜுனனோடு போர் புரிந்து அவன் விடும் கணக்கினாலே மாட்டு நீ பூவிடம் நல்ல விஷயத்தை குறித்து வெளியே செல்கின்ற போது அவர் முகத்தில் விழித்து விட்டால் செல்லுகின்ற காரியம் ஈடேறாவிட்டால் அது மட்டும் உண்மையாளர் எதிரே வந்தாரே எங்களுக்கு ஆகாத தகுணம் எல்லாம் தோன்றியதை என்று குறிப்பார்கள். ஆனால் நீ சூரிய பகவான் உதயமான பின்னால் அவர் முகத்தில் விழித்து வெளிவர வேண்டும் என்று உனக்கு பாராகி பூமிக்கு ஆதுபட்டு சேர்ந்தார். தம்பிமார்கள் மாண்டவர் என்று தெரிந்திருந்தும் கூட மண்ணுக்கு ஆதுபட்ட கர்ணன் என்று உலகத்தோர் சொல்லலாம். நான் இறந்த பின்னால் இந்த அங்க நாட்டை நம் ஏக முதல் ஒப்பன் பெற்று மனிதனத்தை தணிக்க செய்ய மாட்டார்களா என்ற கவலை எண்ணங்கள் அந்த எண்ணம் ஒருபாடு வராது நானா, அந்த எண்ணம் ஒருபாடு வராது என்னை விட்டு போக வேண்டாம் நானா. உனக்கு வேறு என்ன ஆறுதல் சொல்ல போகிறேன். என்னை விட்டு போக வேண்டாம் நானா, என்னை விட்டு செல்ல வேண்டாம் நானா, என்னை விட்டு செல்ல வேண்டாம் சுவாமி.
கண்ணே பார்த்தன் எதிரி வரவில்லையே என்று ஆர்வரத்தில் நிற்பார் என்று தம்பி அசுரன் கண்ணே அங்க பாவி தரமறிந்தால் அதனால் தான் நமக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்று நீங்கள் என் மீது நிந்தனை சொல்ல வேண்டாம் நாதா. நான் தாம்பலம் தருகிறேன் நாதா. நீங்கள் வெற்றி பெற்று வாருங்கள் நாதா. தன்னுடைய கணவரும் ஆண்டு விட்டாரே என்று நீ கருத வேண்டாம் என்பதுமை கண்டே
பஞ்ச பாண்டவர்கள் இருக்கின்றார்களே கண்ணே